ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பார்ட் நம்ம எப்படி சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆம்பூல் சுருக்கம் வராமல் கப் ஷேப் எல்லாம் நீட்டாக எப்படி நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக லைனிங்கை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன், ஃபோல்டு பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இதுலேருந்து அந்த கரை பக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா இப்போ கழுத்தகல ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுவேன். ஷோல்டர் ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்பூல் 5.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து ஃப்ரண்ட் நெக்கு நீளம் 6.5 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ நமக்கு வண்ணம் ஒரு 9.5 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டை நம்ம எப்படி வளைவு வரைவோமோ அதை நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து 1.25 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சு அதை நம்ம அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், அந்த வளைவு நம்ம வரைஞ்சிருக்க பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். கிராஸாக இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இப்போ கூடுதலாட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்டோட வளைவு வரைகிறதுக்காக, அந்த குளிச்சு வரைவும் பார்த்துருங்க, அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணும்போது இந்த சுருக்கம் கையில் சுருக்கம் எல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி ஒருக்கா கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆம்பூல் வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட நீளம் ஒரு 13.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து நம்ம மெயின் டாட்டுக்காக நான் ஒரு 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துலேருந்து உப்பட்டி ஐப்பட்டி பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க மேலே. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி 2 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இப்போ பாயிண்ட் வச்சதை அப்படியே ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட மெயின் டாட்டோட நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சு நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், ஐப்பட்டி உப்பட்டி பக்கம் அதே நம்ம மாதிரி டேப் வச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு அந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். நான் மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிறத நம்ம அப்படியே லைன் போட்டு எடுக்கலாம்.
அதே மாதிரி ஆம்கோல் டாட்டு அதே நம்ம வந்து மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம டாட்டெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட வளைவு வரைஞ்சி எடுக்கலாம். இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும். நெக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஷேப் பாட்டு இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். எங்கெங்கே எந்தெந்த அளவுன்னு நம்ம அதில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அது கப்பு வந்து ஷேப் வந்து 1.5 இன்ச்சு நான் கேப் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்டில் நம்ம குளிர்ச்சி வரைவதற்காக நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நீங்கள் கட்டிங் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆம்கோல் வந்து சுருக்கம் வராது, நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.